ஒவ்வொரு தடவையும் வந்து அவரோட நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? இப்போ மரியான்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் சினிமாவில் கம்போசராக ஒர்க் பண்ணுறப்போ பரத் பாலா கூட ஒர்க் பண்ணுறது ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி, ஒரு ஆஃப் சினிமா மாதிரி திங்க் பண்ணாமல் சம்திங் டு டூ வித் த கண்ட்ரி, சம்திங் டு டூ வித் ஹியூமனிட்டி, இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் யோசிப்போம். ஸோ அவர் வந்து இப்போது இந்த கடந்த 10 வருஷமாக இந்த ஹோல் ட்ரான்சிஷன், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்லேருந்து ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர்லேருந்து ஸ்டோரி டெல்லிங் வந்திருக்காரு. இன்னும் நிறைய ஸ்டோரி வச்சுருக்காரு, போட்டு டார்ச்சர் பண்ணுவார். பட் அவரோட பேஷன் எது எடுத்தாலும் இன்னும் நல்லா பண்ணோம், மிச்ச பேரோட நல்லா பண்ணோம். அவரோட எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. பட் இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா 25 வருஷமாக இஸ் பீன் ஒர்க்கிங் வித் வேர்ல்ட் கிளாஸ் பீப்புள், சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அவரோட ஆட் வந்து ஒரு 25 இயர்ஸ் முன்னாடியே வேறு லெவலில் இருக்கும். இது இங்கே பார்க்குற மாதிரியே இல்லை, ஏன்னா ஹீல் பி டூயிங் ஃபார் அதர் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூ கேன் சி இந்த மூவியில் கூட பார்க்கும்போதே இந்த டோன், கலர், டேஸ்ட்டு படம் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மரியாதை அக்செப்ட் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் டெஃபினெட்லி சம்திங் இஸ் மியூசிக்கலி ரைட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கூட ஒரு படம் பண்ணோம், அது வந்து எங்களுக்கு ஒரு கண்டிஷன். நான் ஸ்டோரியே கேட்கல ஆக்சுவலா, ஏதோ ஆப்பிரிக்காவில் ஷூட் பண்ண போறேன், சரி நல்லா இருக்கும் ஆப்பிரிக்கன் மியூசிக். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ல வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? பட் இந்த படத்தோட கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, அவர் ஒர்க் பண்ணியிருந்தா அவர் ஒத்துட்டு இருந்தாருன்னா அவரும் யோசிச்சிருப்பாரு இல்லையா, கதை பிடிச்சாதான் ஒத்துட்டு இருப்பாரு. நிச்சயமா சம்டைம்ஸ் கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கதை கேட்டதுக்கு அப்புறம் விஷுவலா சில விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் how did you feel about மரியான்? இட்ஸ் சேஞ்சிங். அதாவது முதல் பார்த்ததை விட இப்போ இன்னும் டைட்டாகிட்டே இருக்கு படம். ஸோ இன்னும் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னும் ஃபுல் படம் ஒன்றும் பார்க்கல ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர், செகண்ட் ஹாஃப் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய படங்கள்ல வந்து மியூசிக் வந்து ஒரு லைட்டர் மொமெண்ட்டுக்காக, ஒரு பிரேக்காக இருக்கும். பட் மரியானை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து மியூசிக் லிரிக்ஸ்க்கும் வந்து ஈக்குவலான ஒரு மீனிங் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க வந்து எத்தனையோ படங்கள் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. மரியான்ல அந்த மியூசிக்கலி லிரிக்கலி உள்ள ஸ்க்ரீன் பிளே அலாங் வித் ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸா? அப்படிலாம் யோசிக்கல ஆக்சுவலாக. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வில் பி திங்கிங் அபவுட் என்ன பாட்டு பண்ணலாம், அப்புறம் என்ன லைனில் என்ன மாதிரி போடலாம் சொல்லிட்டு இப்படி வந்து வில் கிவ் சம் ஐடியாஸ், இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒரு டியூன் வரும். ஸோ ஹீல் பி லிவிங் வித் தட். அண்ட் ஸோ அவரே இவால்வ் ஆயிருக்காரு நிறைய, முதல் சொன்னதை விட ஜாஸ்தி நிறைய ரூட்டட் ஹிம்செல்ஃப் இன் தமிழ் சினிமா கைண்ட் ஆஃப் திங், விச் இஸ் வெரி நைஸ். அண்ட் லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து நம்ம பேசும்பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான லிரிக்ஸ். இந்த ரெமினிசன்ஸ் பீரியட்ல கண்ணதாசன் சார் சமயத்தில் கேட்ட லிரிக்ஸை வந்து மறுபடியும் கேட்குற மாதிரி இருக்கு. ஐயோ, மாட்டி விடாதீங்க. இல்ல ரொம்ப சிம்பிளான லைன்ஸா, நேற்று அவள் இருந்தால், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசும்பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இந்த லிரிக்ஸ் ஸ்டைல்ல இது வந்து ரொம்ப கால்குலேட்டடா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அமைச்சதா இல்ல அது அமைஞ்சுதா? ஆமாம், சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் சிம்பிளிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும்ன்ட்டு அது ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கு. The entire film follows எல்லாம் ஆக்சுவலி 1 hourல எழுதின. அவர் வந்து 1 hourல முடிச்சிட்டாரு, பல்லவி வாலி சார் 1 hourல முடிச்சிட்டாரு, அப்புறம் அவங்க 1 hourல எழுதினாங்க. பட் ஸோ ஏன்னா அது யதார்த்தமாக ஒன்று விஷயம் எல்லாமே. உங்களோட ஃபேவரட் நம்பர் இந்த ஆல்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நெஞ்சே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம், கடல் தாசா. எனக்கு பிடிக்காம பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாட்டு இல்லையா? ஓகே, இந்த என்டையர் மியூசிக் ஆகட்டும் இல்ல படம் ஆகட்டும், இட் ஃபாலோஸ் 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா? காதல், பிரிவு, வலி, உறுதி, எழுச்சி. இந்த ஸ்கிரீன் பிளே வந்து படத்துல ஃபாலோ பண்ண மாதிரி நீங்க மியூசிக்லயும் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை இல்லையா? அவர் அது மாதிரி திருச்சி நனவோ பண்ற ட்ரெய்லர், பட் நான் ஸ்டோரி பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, because we heard that ஒவ்வொரு சாங்குக்கும் வந்து ஒவ்வொரு மூட் இருக்கும், ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எதுவும் அது அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஐ திங்க் வரும்போது ஆர்கானிக்காக அது வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு கம்போசர் இன்னொரு கம்போசரை வந்து இந்த படத்துல பாட வச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா himself is a
மியூசிக் கம்போசர். அவர் வந்து நீங்கள் கம்போசரா இல்லாமல் ஒரு அவரோட சேர்ந்து ஒரு பிளேபேக் சிங்கரா அவரை யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலாக இவங்க 3 பேரும் செல்வராகவன், தனுஷ், அப்புறம் யுவன் சங்கர் படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ரேப்போ இருக்குது. அந்த பாட்டெலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தோஸ் மூவிஸ். ஸோ இவர் இந்த பாட்டு பண்ணும்போது என்னுடைய ஒரு ட்ராக் இருந்தது. நான் பார்க்கும்போதுலாம் அது ஒட்டாமல் இருக்கும். ஓகே. இவரோட வாய்ஸ். ஸோ ஐ திங்க் என் சப்ளிமினலி ஐ வாஸ் திங்கிங் மேபி அவரோட வாய்ஸ் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு மேபி ஐ மேட் சஜஸ்ட். How was that recording session with Yuvan Shankar Raja? It's very fast. 1 hourல முடிச்சுட்டு போயிட்டார். சூப்பர். இந்த படத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன் ஆஃப் லிரிசிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் கவிஞர் வாலி டு தனுஷ், கபிலன் டு குட்டி ரேவதி. இது எப்படி இருந்தது உங்களோட பார்வையில? எங்களுக்கு ஆக்சுவலாக பாட்டை முடிச்சு அவர் ஷூட்டிங் போனோம், அதான் விஷயம். ஸோ எது ஃபாஸ்ட்டாக முடியுமோ. ஓகே, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. பட் அதுலேயும் நல்லா அமையணுன்ட்டு ஒரு வெறியம் வந்தது. ஸோ சம்டைம்ஸ் ஒன் டேயில் முடிக்கணும், இல்லை ஒரு நாளில் முடிக்கணும்னா உடனே குட்டி வைத்திருப்பாங்க, இங்கே தான் எழுதுங்க சொல்லி அது முடிஞ்சிச்சு அந்த பாட்டு நெஞ்சே. அப்புறம் இவர் எழுதணுன்ட்டு ஆசை எனக்கு. ஸோ அவர் கூட ஒரு நாள் உட்காந்து எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு பல்லவி. அப்புறம் வாலி சார் அவர் வீட்டுக்கு போயிட்டோம், அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார். அங்கே போய் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு பாட்டு எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம் அவர்கிட்ட. அப்புறம் இன்னொரு பாட்டும் அவர் எழுதினார். ஸோ ஐ திங்க் பார்ட் கன்வீனியன்ஸ், பார்ட் டெஸ்டினி, ஐ கெஸ். எக்ஸலன்ட். இனி வந்து மியூசிக் பற்றியோ படத்தை பற்றியோ நீங்கள் தான் ஷேர் பண்ணிக்கிறோன்னா ப்ளீஸ் அட்ரஸ் அவர் பீப்புள். பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸோ அவங்க எங்கே ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி